வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் பணியிட பாதுகாப்பு. அதாவது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி. இது ஏதோ போர் அடிக்கிற ரூல்ஸ் கிடையாதுங்க. நீங்களும் உங்க கூட வேலை பார்க்குறவங்களும் டெய்லி பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணுங்கிறத உறுதி பண்ற ஒரு முக்கியமான வழிகாட்டி. அதனால இந்த தொகுப்பை முழுசா கவனிங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். முதல்ல ஒரு பெரிய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்க. விபத்துகள் எப்பவுமே சொல்லி வச்சுட்டு வர்றதில்ல. யாரும் வேணும்னு அதை ஏற்படுத்துறதும் இல்ல. ஆனா அது நடக்கும்போது ஏற்படுற பாதிப்புகளோ ரொம்பவே நிஜம். ஒரு சின்ன கவனக்குறைவு ஒருத்தரோட மொத்த வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். அதனாலதான் ஆபத்துகள் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமாகுது. இது தெளிவா புரிஞ்சுக்க OHS, அதாவது தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இது அந்த கம்பெனில வேலை செய்யறவங்கள மட்டும் பாதுகாக்கிற விஷயம் கிடையாது. அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள், முதலாளிகள், ஏன் அங்க வர வாடிக்கையாளர்கள்னு எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய வலை. நீங்க பாதுகாப்பா வேலை செஞ்சா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு நம்ம தொகுப்புல என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். 1. பணியிட பாதுகாப்பு பத்தின ஒரு அறிமுகம். 2. மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஆபத்துகள். 3. ரசாயனங்கள், அதாவது கெமிக்கல்ஸை கையாளும் முறைகள். 4. தீயணைப்பான் எப்படி வேலை செய்யுது. அப்புறம் 5. அதை வச்சு தீயை எப்படி அணைக்கிறது. வாங்க டாபிக் உள்ள போலாம். முதல் பகுதி மின் ஆபத்துக்களை கண்டறிதல், அதாவது எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ். மின்சாரம் நம்ம அன்றாட தேவைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு சின்ன அலட்சியம் இருந்தா கூட அது எவ்ளோ பெரிய கொடிய ஆயுதமா மாறும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ மெக்கானிக்கல் சேஃப்டியும் எலக்ட்ரிக்கல் சேஃப்டியும் எப்படி ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. பெரிய பெரிய கனரக இயந்திரங்களை ஆப்ரேட் பண்ணும்போது மேல போற ஹை வோல்டேஜ் கரண்ட் கம்பியை கவனிக்க தவறினா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த மிஷினையும் அதை சுத்தி இருக்கிறவங்களையும் பெரிய ஆபத்துல தள்ளிடும். அதே போல இந்த பிஞ்சு வயர்களை பத்தி பேசியே ஆகணும். வயருக்கு மேல இருக்கிற பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் கவர் சேதமடையும் போது உள்ள கரண்ட் பாஸ் ஆகிற கம்பிகள் அப்படியே வெளியே தெரியும். நமக்கும் அந்த ஆபத்தான கரண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கவசம் உடைஞ்சால் டைரக்டா ஷாக் அடிக்கிற அபாயம் ரொம்பவே அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம், சரியான பிளக் மற்றும் கிரவுண்டிங் சிஸ்டம், அதாவது எர்த் கனெக்ஷன். ஒருவேளை எலக்ட்ரிக் லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த கரண்ட் உங்க உடம்புக்குள்ள பாயாம நேரடியா பூமிக்குள்ள போறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழிய இந்த கிரவுண்டிங் தான் உருவாக்குது. இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு செட்டப். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பகுதி 2, ரசாயன பாதுகாப்பு. கண்ணுக்கு தெரியாத கரண்ட்டை பத்தி பார்த்தோம். இப்போ நாம நேரடியாக தொடக்கூடிய ஆனா ரொம்பவே ஆபத்தான கெமிக்கல்ஸை பத்தி பார்க்கலாம். கெமிக்கல்ஸை கையாளும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் இதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உட்காந்து கூலா டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. பக்கத்திலேயே ஏதோ ஒரு கெமிக்கல் சிந்திருக்கு. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட உங்க உடம்புல ஈஸியா பாய்சன் ஏறிடும். அது மட்டும் இல்லாம எந்த லேபிளும் இல்லாத ஒரு பாட்டில கண்டா அதை தொடவே தொடாதீங்க. அதனாலதான் ரசாயனங்களை எப்பவுமே அதோட ஒரிஜினல் கண்டெய்னர்கள்ல வைக்கணும். பக்கத்துல சாப்பிடக்கூடாது மாதிரியான ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். இந்த ரசாயனங்களை ஸ்டோர் பண்றதுலயும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சீக்கிரமா தீப்பிடிக்கிற பொருட்களை அதுக்கான ஸ்பெஷல் கேபினெட்கள்ல மட்டும்தான் வைக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த அரிக்கும் தன்மை கொண்ட கொரோசிவ்ஸையும் ஆர்கானிக் கெமிக்கல்ஸையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கவே கூடாது. ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய வெடி விபத்தே ஆகிடும். அதே போல ஆசிட் சிந்தி விடாம இருக்க செகண்டரி கேட்ச் பேசன்ஸ், அதாவது இன்னொரு பாதுகாப்பு தட்டை யூஸ் பண்றது கட்டாயம். சரி, இப்போ இந்த தொகுப்போட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். தீ பாதுகாப்பு, அதாவது ஃபயர் சேஃப்டி. ஒரு எமர்ஜென்சி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கிற தீ அணைப்பான் எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குஷருக்குள்ள என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வெளியே இருந்து பார்க்க சும்மா ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள பிரஷர் கொடுக்கப்பட்ட CO2 கேஸ் இருக்கிற ஒரு சின்ன கார்ட்ரிட்ஜ் இருக்கும். நீங்க அந்த ஹேண்டில் அழுத்தினதும் இந்த CO2 கேஸோட பிரஷர் உள்ள இருக்கிற தண்ணியையோ அல்லது ரசாயனத்தையோ அந்த நீளமான சைஃபோன் டியூப் வழியா பயங்கர வேகமா வெளியே தள்ளும். இதுதாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் சயின்ஸ். அடுத்தது பகுதி 4, தீயை அணைப்பது எப்படி. ஏதோ நெருக்கடியான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா அந்த பதட்டத்துல நாம உடனே என்ன செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். தீயை அணைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தீ எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபயர் ட்ரையாங்கிள், அதாவது தீ முக்கோணம். நெருப்பு எரிய ஆக்சிஜன், வெப்பம், அப்புறம் எரிபொருள், இந்த மூணும் தேவை. இதுல ஏதாவது ஒன்ன கட் பண்ணிட்டா கூட தீ அணைஞ்சிடும். எரிபொருளை எடுத்துட்டா அது பட்டினி கிடக்கிற மாதிரி, ஆக்சிஜனை கட் பண்ணா மூச்சு திணறடிக்கிற மாதிரி, அல்லது வெப்பத்தை குறைச்சு கூல் பண்ணலாம். இதுதான் பேசிக்.
எல்லா நெருப்பும் ஒண்ணு கிடையாதுங்க. தீல நிறைய வகைகள் இருக்கு. பேப்பர், மரத்துல பிடிக்கிற தீய கிளாஸ் ஏன்னு சொல்வோம். பெட்ரோல் மாதிரி லிக்விட்னால வரது கிளாஸ் பி. சமையல் எண்ணெய்கள்னால வரது கிளாஸ் எஃப். எந்த பொருள்னால தீ வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா தீக்கும் ஒரே தீயணைப்பான பயன்படுத்தக்கூடாது. இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த தீக்கு எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது உங்களோட உயிரையே காப்பாத்தும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ எரியுது, அதுல போய் தண்ணிய ஊத்துனா என்ன ஆகும்? கரண்ட் உங்க உடம்புலயே பாஸ் ஆயிடும். எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு எப்பவுமே CO2 அல்லது ட்ரை பவுடர் தீயணைப்பான்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தப்பானதை தேர்ந்தெடுத்தா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகிடும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்றேன். PASS, அதாவது பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பதட்டத்துல இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். P புல், முதல்ல அந்த பின்ன இழுங்க. A எய்ம், தீயோட அடிப்பகுதியை குறிவைங்க. S ஸ்குவீஸ், அந்த நிம்புகோலை நல்லா அழுத்துங்க. S ஸ்வீப், அப்படியே பக்கவாட்ல இடதும் வலதுமா ஸ்வீப் பண்ணுங்க. இந்த PASS மெத்தட்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். சும்மா தீயோட மேல் பகுதியில அடிச்சா எந்த பிரயோஜனமும் இல்ல. தீ எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அந்த அடிப்பகுதியில குறி வச்சு மாத்தி மாத்தி அசைக்கிறத உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஒருவேளை எங்கேயாவது புகையையோ அல்லது நெருப்பையோ பார்த்துட்டீங்கன்னா உடனே தீயணைப்பான தேடி ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் ரியாக்ட். என்ன ஆச்சுனாலும் சரி, முதல் வேலை மனுஷ உசுரை காப்பாத்துறது தான். அதனால ஆபத்துல இருக்கிறவங்கள முதல்ல வெளியே கொண்டு வாங்க, நெருப்பு பரவாம இருக்க கதவுகளை மூடுங்க, ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணுங்க, உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க. நெருப்பு சின்னதா இருக்கேன்னு மட்டும் அலட்சியமா இருந்துராதீங்க. சரி, நாம இந்த தொகுப்போட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கா? நாளைக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு எமர்ஜென்சினா உங்களையும் உங்க கூட வேலை பார்க்குறவங்களையும் காப்பாத்துற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த ஒரு சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். எப்பவும் பாதுகாப்பா இருப்போம்.